என்னை மேல பச விட்டு ஏத்திட்டாங்க, நான் கத்துனா மாமா. ஓடும் பேருந்தில இருந்து தவறி விழுந்த சிறுமி உயிரிழந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கூட்ட நெரிசல்ல படிக்கட்டு பக்கத்திலேயே பயணம் செஞ்சதால சிறுமி உயிரிழந்ததா கூறப்படுது. பேருந்து ஓட்டுநர் நடத்துனருடைய கவனக்குறைவால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உறவினர்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வானதிரையன் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் அலெக்சாண்டர். இவருடைய மனைவி சுடர்மணி. இந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள். இதுல மூத்த மகள் 12 வயதான பிபிக்ஷா புதூர்பாளையம் அரசு மேல்நிலை பள்ளியில 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. சிறுமி வழக்கமா பேருந்துல தான் தன்னுடைய பள்ளிக்கு போயிட்டு வருவாங்க. அந்த வகையில வழக்கம் போல இவங்க லால்குடி போகக்கூடிய அரசு பேருந்துல பயணம் செஞ்சதா கூறப்படுது. கூட்ட நெரிசல்ல சிறுமி படிக்கட்டு பக்கத்திலேயே பயணம் செஞ்சதா கூறப்படக்கூடிய நிலையில தான் வேக தடையில பேருந்து ஏறி இறங்கும் போது சிறுமியுடைய பை கீழே விழுந்ததாகவும் அதை எடுக்க முயற்சி செய்யும் போதுதான் சிறுமி பேருந்திலிருந்து தவறி கீழே விழுந்ததாகவும் கூறப்படுது. இதுல பேருந்து மோதினதுல சிறுமிக்கு இடுப்புல பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக லால்குடி அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. மேலும் மேல் சிகிச்சைக்காக திருச்சியில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து மேலும் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க தீவிர சிகிச்சை பிரிவுல சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழல்ல தான் சிகிச்சை பலன் இல்லாம சிறுமி உயிரிழந்துட்டாங்க. பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் கவனக்குறைவாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. பேருந்து நடத்துனர் நினைச்சிருந்தா சிறுமிய அங்க நிக்க விடாம விபத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி உறவினர்கள் குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்திருக்காங்க. பேருந்துல பயணம் செஞ்ச பள்ளி மாணவி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. எப்போதும் வழக்கம் போற பஸ் தான் ஊருக்கு வர அதே பஸ் தான் போவாங்க. அந்த பஸ்ஸை விட்டா ஸ்கூல் டைமுக்கு அடுத்த பஸ் கிடையாது. அந்த ஒரு டவுன் பஸ் தான், அரசாங்க பஸ் தான், அதில் தான் ஏறி போறாங்க. நடத்துனரும் டிரைவரும் வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா கவனிச்சிருந்தாங்க, அந்த சைடு வர ஏதோ கவனிச்சிருந்தாங்கன்னா உள்ளே விபத்து வந்து தடுத்திருக்கலாம். அவங்க வந்து நான் கவனிக்காம விட்டதுனால உள்ளே வழி தங்காமல் கிரிப் இல்லாமல் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து முன்னாடி படியில் ஏறினாங்க. கீழே விழுந்த பொண்ணு கால் பின்னாடி சக்கரை ஏறி காலில் ஏறி இடுப்பில் ஏறி இறங்கி கால் எல்லாம் 2 கால் ஒரு கால் முழுக்க எலும்பில் சுத்தமாக நொறுங்கிருச்சு. இடுப்பு எலும்பு சுத்தமாக நொறுங்கி இறங்கிருச்சு.